ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மொபைல் ஃபோனில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்க வந்து அவங்களோட சேலரி ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த களஞ்சியம் அப்படிங்கிற வந்து ஆப்பை வந்து கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஆப்பில் வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ண உடனே திஸ் டிவைஸ் இஸ் எனபிள்டு வித் டெவலப்பர் மோட். களஞ்சியம் இஸ் நாட் சப்போர்ட் ஆன் திஸ் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி ரீசன் அப்படின்ட்டு ஒரு பாப்அப் வரும். ஸோ இது எதனால இப்படி வருது அப்படின்னா, இது கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து எந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இந்த ஆப்னால உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்படியே கீழே வந்து சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா இந்த அபவுட் ஃபோன், இந்த ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோட ஃபோனில் வந்து சிஸ்டமில் இருக்குது. சிஸ்டம்ங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணும்போது சிஸ்டம் இல்லைனா ஃபோன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து தேடி பாருங்கள். போயிட்டு கீழே வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து என்னோடய ஃபோனில் வந்து ஆனில் இருக்குது. இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆனில் வச்சுருந்தோன்னா எந்த ஃபோன்லேயுமே இந்த ஆப் வந்து, இந்த களஞ்சியம் ஆப் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குங்கிறத தேடி எடுத்து அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஆஃப் பண்ண உடனே இப்போ அந்த ஆப்பை போய் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது அந்த களஞ்சியம் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இருக்குது, நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். லோட் ஆகுது, ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து என்னோடய IFHRMS ஐடி வந்து எல்லாமே நான் வந்து என்ட்ரு பண்ணுறது அது அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் வந்து கீழே வந்து அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள் மொபைலில் கண்டிப்பாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த பில்ட் நம்பர் அப்படின்னு இருக்கக்கூடியதை வந்து ஒரு 7 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி 7 டைம்ஸ் நான் கிளிக் பண்ணும் யூ ஆர் நவ் ஏ டெவலப்பர் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக பேக் வந்துடலாம். இப்போ நான் மறுபடியும் இந்த சிஸ்டமில் நான் போய் பார்க்குறேன். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோனில் ஆஃபில் இருந்தால் மட்டும்தான் இந்த களஞ்சியம் ஆப்பை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ இந்த களஞ்சியம் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு பே ஸ்லிப்பு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த களஞ்சியம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட IFHRMS லாகின் ஐடியை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணோன்னா அடுத்த லைனில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் டைப் பண்ண முடியாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட IFHRMSல லிங்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஸோ வரலைன்னா கொஞ்சம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு கீழே வந்து சைன் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஓடிபி கோடு வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்து சம்டைம்ஸ் ஒரு சில நேரங்களில் வர லேட் ஆகுது, ஒரு சில நேரங்களில் வரவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப அப்படின்னா நீங்கள் உடனே ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 1 டே கேப் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி கொடுத்துட்டு இப்போ நியூ பின் அப்படிங்கிறது கேட்குது. இப்போ இதில் வந்து பின் ஷுட் பி 4 டிஜிட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பின் ஷுட் நாட் பி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் லைக் 1 2 3 4 5 அப்படின்னு கன்சிக்வன்ஸாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு பின் ஷுட் நாட் பி எனி டேட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு 1991 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பே ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இயர் பே ஸ்லிப் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ 2024 கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபெப்ரவரி கொடுத்துக்கிறேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து லோட் ஆகுது பாருங்கள். இப்போ ரீசெண்டாக உள்ள ஃபெப்ரவரி மந்தோட பே ஸ்லிப் வந்து இதில் வந்துருச்சு. இப்போ இதை நான் டவுன்லோட் கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு நமக்கு ஈஸியாகவே டவுன்லோட் ஆகிடும். ஃபைல் சேவ்டு டு டவுன்லோட் ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நம்மளோட பே ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் பேக் வந்துட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் லீவ் டீட்டெயில்ஸ், அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட்ஸ் இதில் வந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓரளவு இப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் வந்து இந்த ஆப் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்காம வேறு தனியாக தான் நமக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இந்த களஞ்சியம் அப்படிங்கிற ஆப் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. என்னோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் இந்த ஆப்போட லிங்க் கூட நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் இது சம்பந்தமா வேற ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் இது போல உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோஸ் சந்திப்போம். மதுரைக்கு உங்களோட விடைபெறுவது உங்கள் அச்சின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.